யார் யாரெல்லாம் கோயிலுக்கு போகக்கூடாது, எப்பப்போ கோயிலுக்கு போகக்கூடாது, அப்படி கோயிலுக்கு போகக்கூடாத நேரங்களில் போனால் நமக்கு என்ன நடக்கும், அப்படி கோயிலுக்கு போகிறத பற்றின இறைவனை வழிபடக்கூடிய, கடவுளை வழிபடக்கூடிய அந்த ரகசியங்களை பற்றி நாம் இன்னைக்கு பேசிக்க போகிறோம். இதன் மூலமாக உங்களுடைய வழிபாடுகள் அத்தனையும் ஜெயிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. குருவே சரணம். நாமெல்லாம் நம்ம கலாச்சாரப்படி பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறதுங்கிறது ரெகுலராக பழக்கமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்தந்த குறிப்பிட்ட நாட்களில், குறிப்பிட்ட நட்சத்திரங்களில், குறிப்பிட்ட கோவில்களுக்கு போகிறதை வழக்கமாக வச்சுருப்போம். இப்போது கோயிலுக்கு போகிறதனுடைய நோக்கமே என்னென்னா, இறைவனை தரிசிக்கணும், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும், வாழ்க்கையை நல்ல விதமாக வாழணும். இதுதான் நம்முடைய நோக்கம். அது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று தான், எல்லா மதத்தினருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று தான். இறைவனை பார்க்குறதுங்கிறது எதுக்கு அப்படின்னா, இறைவனுடைய அருளை பெறணும், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும், அதன் மூலமாக என் வாழ்க்கை நல்லா இருக்கணும். இதுதான் என்னுடைய நோக்கம். இப்போது கோயிலுக்கு போகணும், யார் யாரெல்லாம் போகலாம், எப்பப்போ போகலாம், இதுதான் இங்கே விஷயம் நம்ம பேச போகிறது. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் முதல்ல கோவில்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கடவுள்னா என்னன்னு நமக்கு தெரியணும். கடவுளோட இன்னொரு பேர்கள்லாம் சில இருக்குது, நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். என்னென்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளுக்கு இன்னொரு பேர் அன்பு, கடவுளுக்கு இன்னொரு பேர் ஒழுக்கம், கடவுளுக்கு இன்னொரு பேர் தூய்மை. யார் யாரெல்லாம் அப்போ கோயிலுக்கு போகலான்னு இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாருங்கள். நம்மக்கிட்ட ஒழுக்கம் இருக்கா, சுத்தமாக இருக்காது. அன்பு இருக்கா, சுத்தமாக இருக்காது. சுத்தம் இருக்கா, அது சுத்தமாகவே இருக்காது. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு குணம் இருக்கும் பார்த்துக்குங்க. இது எதுவுமே இல்லாட்டி கூட ஒரு 100 ரூபாய் டிக்கெட் எடுத்து போயிட்டா, ஒரு 1,00,000 ரூபாய் கோயிலுக்கு காணிக்க கொடுத்துட்டா, அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டா, அர்ச்சனை பண்ணிட்டா எல்லாம் சரியாயிருன்னு நினைக்கிறேன் பாருங்க. அற்புதமான குணம். ஒரு இடத்துல ஒரு 2 வீலரை நிறுத்துறோன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி அடுத்து நிறுத்துறவங்க அந்த 2 வீலரை எடுக்கிற மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு நிறுத்தி அழகாக நிறுத்திட்டு போகலான்னு இருக்கணும். அதில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும். ரயில்வே கேட்டு போட்டிருப்பாங்க, எல்லா பக்கமும் அடைச்சி போட்ட மாதிரி நிற்கிறது. ஒரு ஒழுங்காக ஒரு வண்டிக்கு ஒரு வண்டி கேப் விட்டு, ஒரு வண்டி இன்னொரு வண்டியை போகிறதுக்கான இடம் விட்டு, அதெல்லாம் இருக்குமா? இருக்காது. ஒரு சில இடங்களெல்லாம் ரோட்டில் தெரியாமல் ஒரு பக்கம் போயிருப்பார், ஐயோ ராங் ரூட்டில் வந்துட்டோம், ரிட்டர்ன் போயிடலான்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் எடுப்பார் பாருங்க. ரிவர்ஸ் எடுக்கும்போது அந்த பக்கம் வர்றவனும் சரி, இந்த பக்கம் வர்றவனும் சரி, அந்த ரிவர்ஸ் எடுத்து வித்தின் செகண்ட் அவர் போகிறதுக்கு கூட டைம் கொடுக்காம போய்கிட்டே இருந்து அவர் அப்படியே நடு ரோட்டில் பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. இதெல்லாம் மனிதனுடைய ஒழுக்கக்கேட்டினுடைய அடையாளம். நம்ம யாருக்கிட்டையாவது நல்ல அன்போட, பரிபூரணமான அன்போட பழகுவோம், பேசுவோம்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. நாம் இந்த பிரபஞ்சத்தை நாம் வாழ்வதற்காக அந்த பூமியை சுத்தமாக வச்சுருப்போம்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. இதை எல்லாமே அடையாளமாக கொண்டவர் தான் கடவுள். அப்போ அங்கே போனால் இந்த 3 குவாலிட்டியும் இருக்கணும்னு நினச்சி நம்ம போவோமா? போக மாட்டோம். ஆனால் மனசில் ஒரு எண்ணம், இந்த மக்களோட ரத்தத்தில் ஊறி போன விஷயம் என்ன தெரியுமா? லஞ்சம் கொடுத்தே பழகி, லஞ்சம் வாங்கியே பழகிய நமக்கு கடவுளுக்கு அதே லஞ்சத்தை கொடுத்தா நமக்கு அருள் புரிவார் நினச்சேன் பார்த்தீங்களா? அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான சிந்தனை. இல்லையே, நான் போய் காணிக்க கொடுக்குறேன், அர்ச்சனை பண்ணுறேன், அபிஷேகம் பண்ணுறேன், பரிகாரங்கள் பண்ணுறேன், என் லைஃப்பில் நல்லது நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு நாம் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, நல்லது நடக்குதுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, அந்த நல்லது எனக்கு முழுமையாக நிறைவாக நடந்துச்சாங்கிறது தான். எத்தனை பேர் கோயிலுக்கு போனாங்க, அத்தனை பேர் நிம்மதியாக தூங்குறோம், நிம்மதியாக சாப்பிட்றோம், என் குடும்பத்தில் முழுமையான சந்தோஷத்தை அடைகிறீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதையே இப்படி திருப்பி பாருங்க, எத்தனை பேர்கிட்ட ஒழுக்கம், அன்பு, தூய்மை இருக்குதோ அவங்க கோயிலுக்கே போகாட்டி சந்தோஷமா இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த 3 குவாலிட்டியும் இருக்கக்கூடியவங்க கடவுளுக்கு நிகரானவர்கள். அந்த இடத்துல எப்பயுமே சந்தோஷம்தான் இருக்கும். கோயிலுக்கு போறது முக்கியம் இல்லை, கோயிலினுடைய தாத்பரியம் என்ன, அது நமக்கு சொல்லக்கூடிய அந்த ரகசியம் என்னங்கிறது தெரிஞ்சு போறது தான் ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டம், குறிப்பாக சமீப காலங்களில் நம்முடைய ஒழுக்கம் சுத்தமாக கரைஞ்சி போயிடுச்சு. மக்கள்கிட்ட ஒற்றுமை உணர்வு, அன்பு, தூய்மை இதெல்லாம் துளி கூட இல்லை. ரோட்டில் பார்த்தீங்கன்னா, அதுவும் பழனியில் தைப்பூசம்லாம் வந்துருச்சு அப்படின்னா, பாத யாத்திரை வரக்கூடிய பக்தர்னு உலகம் கொண்டாடக்கூடிய அந்த பக்தர்கள் அந்த கோவிலை வச்சிருக்கிற அசுத்தத்தை பார்த்தீங்க அப்படின்னா காலே வைக்க முடியாது. இவங்களுக்கு பேர் தான் பக்திமார்கள், பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய பக்தர்கள்.
இவங்க நடந்து வந்த உடனே இறக்கப்பட்டு கால் வலிக்க நடந்து வர்றானே, நடக்க சிரமப்பட்டு நடந்து வர்றானே, இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோன்னு சொல்லி கடவுள் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இதுதான் இருக்கிறதுலே கேவலமான சிந்தனை. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பெயர் இல்லாத, உருவம் இல்லாத, குணம் இல்லாத ஒரு அற்புதமான ஆற்றல் தான் இறை சக்தி, எங்கும் இறைந்து கிடக்கும் சக்தி. அந்த சக்திக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், ஒழுக்கம். பிரபஞ்ச ஒழுக்கம், பஞ்சபூதங்களில் ஒழுக்கம். மற்றொன்று அமைதி, உள்ளும் புறமும் அமைதி. மற்றொன்று தூய்மை, இந்த பிரபஞ்சம் முழுவதுமான தூய்மை, மன தூய்மை, புற தூய்மை. இது எல்லாத்தையும் யார் ஒருத்தர் சரியாக கடைபிடிக்கிறாங்களோ அவங்க இருக்குமிடம் அனைத்தும் கோவில் தான், கோவிலுக்கான எனர்ஜி தான். இந்த எல்லாத்தையும் யார் கடைபிடிக்கலையோ அவங்க கோயிலுக்கு போகிறதும் ஒன்று தான், போகாமல் இருக்கிறதும் ஒன்று தான். அப்போ அவங்க வாழ்க்கையில் நிறைவு வருமா? எல்லாம் கிடைச்சிருக்கும். பணம் கேட்டால் வந்துடும், கார் கேட்டால் வந்துடும், எல்லாம் வந்துடும். ஆனால் அதை அனுபவிக்கிற இடத்துல, அதை சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குற இடத்துல எல்லாத்துக்குமே பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வெறும் பணமோ பதவியோ ஊர் உலகம் போற்றக்கூடிய மக்கள் செல்வாக்கோ இருந்தால் மட்டுமே ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழ்ந்துட முடியும்னு சொல்லவே முடியாது. ஒரு மனுஷனுக்கு தேவை உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் நிம்மதி, நிறைவு. அது எப்போ வரும்? உங்ககிட்ட ஒழுக்கம், அன்பு, தூய்மை இருந்தால் மட்டும்தான் வரும். அதுதான் இறைவனுடைய அருட்பிரசாதமே. அந்த நிம்மதியும் நிறைவும் எப்போ இறைவனுடைய அருட்பிரசாதமாக உங்களுக்கு கிடைக்கும்னா, உங்களுடைய செயல்களிலும் உங்களுடைய பேச்சிலும் ஒழுக்கம், அன்பு, தூய்மை இருந்தால் மட்டும்தான். நான் ரோட்டில் ஒழுங்காக இருக்க மாட்டேன், சுத்தமாக இருக்க மாட்டேன், அன்பொழுக நடந்துக்க மாட்டேன், வீட்லேயும் அப்படி தான் இருப்பேன், எதுவுமே என்கிட்ட கிடையாது. ஆனால் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா, ஒரு முக்கியமான நாட்கள் ஆயிடுச்சுன்னா நல்லா குளித்து வெள்ளையும் சொல்லையுமா இல்லை காவி வேட்டியை கட்டி பட்டையை போட்டுட்டு முருகா செல்ஃபோனில் போலாம் இறைவனுடைய பாடல்களை வச்சுட்டா நீங்கள் பெரிய பக்திமான்னு அர்த்தமாயிருமா? பக்தி அப்படிங்கிறது அப்படி இல்லை. அன்பை பக்தி, அன்பை பற்று, ஒழுக்கத்தை பற்று, தூய்மையை பற்றி பிடி, அதுக்கு பேர் தான்யா பக்தி. இது இருந்துச்சுன்னா கடவுள் நீயே கடவுளை தேடி போகணும். நீ இருக்கிற இடம் பூரா எப்பயுமே நிம்மதியாகவும் சந்தோஷமாக தான் இருக்கும். விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. யார் கோயிலுக்கு போகணும்? ஒழுக்கம், அன்பு, தூய்மை இருக்கிறவங்க தான் கோயிலுக்கு போகணும். யார் கோயிலுக்கு போகக்கூடாது? இதுனா என்னன்னு தெரியாதவங்க யாருமே கோயிலுக்கு போகக்கூடாது. போனால் ஏதாவது தவறு நடக்குமா? தவறு நடக்காது. நீ வாழ்க்கையில் ஒரு நாள் நிம்மதியான வாழ்க்கையை பார்க்க முடியாது. லாட்ரி சீட்டில் 1 கோடி விழுந்துடும், ஆனால் அந்த 1 கோடியில் 1 ரூபாயை எடுத்து நிம்மதியாக உன்னால் அனுபவிக்க முடியாது. குவாலிட்டியை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம கலாச்சாரம் உலகத்துக்கே பாடம் சொல்லிச்சு. இன்றைக்கி உலகமே சேர்ந்து நமக்கு பாடம் சொல்ல வேண்டிய இடத்துல நாம் மாறிட்டோம். ஒழுக்கம்னா என்ன, உண்மைனா என்ன, பக்தினா என்ன, தூய்மைனா என்ன, இதை பற்றியெல்லாம் உலகத்துக்கிட்ட நாம் பாடம் சொல்லி கொடுத்தோம். இன்றைக்கி நமக்கு உலகம் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நாம் அடிக்கடி மலேசியா போகிறதுண்டு, டிராஃபிக் ஜாம் அங்கே ஆகிறதுண்டு. அந்த டிராஃபிக் ஜாம் ஆகிறப்ப நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டலில் மேலேருந்து கீழே பார்த்தோன்னா ஒவ்வொரு கார்களுக்கு இடையில சரியான அளவீட்டிலான இடைவெளி, அப்படியே வரிசையாக ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி வரிசையாக நிற்கிறது. யாரும் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஆர்ன் அடித்து முன்னால் பின்னால் அந்த ஆர்ன் அடிக்கிறது எதுவுமே இருக்காது. திடீர்னு யாரோ ஒருத்தர் ரைட்டோ லெஃப்ட்டோ திரும்பணும், இண்டிகேட்டர் போட்டால் போதும், பின்னாடி வர வேண்டாம் அப்படியே நிறுத்திடுவாங்க, போகட்டும், அவங்க போனதுக்கப்புறம் போகலாம். இப்படி உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒழுக்கம் இதெல்லாம் நம்ம தேசத்தில் இருந்தது. நம்ம தேசத்தில் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்து ஒரு வண்டியை இன்னொரு பக்கம் நகர்த்தணுன்னா தலைமையில் வச்சு தான் தூக்கி கொண்டே அந்த பக்கம் வைக்கணும். ஏன்னா ஒரு சிறு துளி அளவு கூட கேப்பே இருக்காது. என்னமோ இவங்கெல்லாம் போய் அடுத்த செகண்ட் பல கோடி அள்ளிக்கிட்டு வீட்டில் வந்துடுற மாதிரி பரபரப்பான வாழ்க்கை நான் வாழ்கிறேன், ஒரு செகண்டை கூட வீணாக்க மாட்டேன். சாதிச்சது என்ன? ஒன்றுமே இருக்காது. கடைசியில் வீட்டில் நிம்மதி இல்லாமல் தூங்கி, நிம்மதி இல்லாமல் தின்னு, உடம்புல ஆரோக்கியம் இல்லை, மனசுலேயும் ஆரோக்கியம் இல்லை, ஏன் வாழ்ந்தோன்னு தெரியலைன்னு போகிறதுக்கு தான் இவ்வளவு ஓட்டம். இல்லை அவங்க செய்கிறாங்க அவங்கள விட்டுட்டீங்க, இவங்க செய்கிறாங்க இவங்கள விட்டுட்டீங்க. நீங்கள் செஞ்சீங்களா? ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளார அந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் பக்தி இறைவன்கிட்ட போய் சேரும், இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், நீங்களும் இறைவனாக மாற முடியும், வாழ்க்கையே கொண்டாட்டமாக இருக்கும். குருவே சரணம்.